கட்டியுள்ள சாலையோர பழக்கடைக்குள் நுழைந்த காட்டு யானை பழங்களை ருசி பார்த்ததோடு கடையை துவம்சம் செய்துள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை பவானிசாகர் மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையோரம் தற்காலிகமாக செயல்பட்டு வந்த பழக்கடைக்குள் நுழைந்துள்ளது. இதனை கண்ட கடை ஊழியர்கள் உடனடியாக கடையை விட்டு தப்பியோடிய நிலையில் காட்டு யானை அங்கிருந்த பழங்களை ருசி பார்த்துவிட்டு கடையை சூறையாடியது. பின்னர் சிறிது நேரம் சாலையில் அங்கும் இங்கும் நடமாடிய காட்டு யானை பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றது. தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி அருகே உள்ள புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியில் 2வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் உள்ள ஆயிரக்கணக்கான மரம் மற்றும் அரிய வகை செடி கொடிகள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து வனப்பகுதியின் மற்ற இடங்களிலும் தீ பரவியதோடு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தனியார் விவசாய நிலங்களுக்குள் காட்டுத்தீயானது பரவும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கரும்பு பாரத்தை ஏற்றி வந்த லாரியை வழிமறித்த காட்டு யானை கரும்பை ருசி பார்க்கும் வீடியோ வெளியாகி இணையதளத்தில் பரவி வருகிறது. மலை கிராமங்களிலிருந்து தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றி வந்த லாரி ஒன்று பண்ணாரியம்மன் கோவில் அருகே வனப்பகுதி வழியாக வந்துள்ளது. அப்போது அங்கு நின்றிருந்த காட்டு யானை லாரியை வழிமறித்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் பறித்து ருசி பார்த்துள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் தெற்கு பிச்சாவரம் பகுதியில் டாஸ்மாகில் மது அருந்த வந்த மது பிரியர்களிடம் 10 ரூபாய் அதிகம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை மூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு டாஸ்மாக் கடையில் மது அருந்த வந்த மது பிரியர்களிடம் கடை ஊழியர் குமார் குவார்ட்டருக்கு 10 ரூபாய் அதிகம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஊழியர் மற்றும் மது பிரியருக்கு இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த கடை ஊழியர்கள் கடையை மூடியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரும் நடத்துனரும் சாலையில் கட்டி புரண்டு சண்டையிட்ட சம்பவத்தில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சைதாப்பேட்டையை சேர்ந்த பாலச்சந்தர் மாநகர பேருந்தின் நடத்துனராகவும் இவரது நண்பர் வீரபத்ரன் ஓட்டுநராகவும் திருவான்மியூர் பணிமனையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு மதுபோதையில் இருவரும் திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் கட்டி புரண்டு சண்டை போட்டுள்ளனர். அப்போது வீரபத்திரன் தள்ளிவிட்டதில் சாலையில் விழுந்த பாலச்சந்திரன் தலையில் பலத்த காயமடைந்ததை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஈரோட்டில் மது அருந்த பணம் கேட்டு சூப்பர்வைசரிடம் கொலை மிரட்டல் விடுத்த ரவுடியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். நேதாஜி வீதியை சேர்ந்த மனோஜ் தனியார் பள்ளி ஒன்றில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். இவர் அவரது நண்பருடன் தொட்டம்பட்டி அருகே மதுபான கடையில் நின்றிருந்தபோது அங்கு வந்த சூர்யா என்பவர் மனோஜிடம் தான் பெரிய ரவுடி என்றும் மது அருந்த 1000 ரூபாய் பணம் வேண்டும் என்றும் தராவிட்டால் கொலை செய்து விடுவேன் என்றும் கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே முன்னால் சென்ற ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் பள்ளி மாணவி காயமடைந்தார். ஒடுக்கத்தூரிலிருந்து குருவராஜபாளையம் நோக்கி பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ சென்றுள்ளது. அப்போது சாலையின் வேகத்தடையை கடந்த ஆட்டோ மீது பின்னால் வந்த கார் மோதியதில் ஆட்டோ எதிரே வந்த இருசக்கர வாகனம் மற்றும் காவல் ஆய்வாளரின் வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்துள்ளது. இதில் நல்வாய்ப்பாக இருசக்கர வாகன ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவி காயமடைந்தனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட பகுதியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரேம்வீர் என்பதும் இவர் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே இளம்பெண்களை தாக்கிய இருவரை போலீசார் கைது செய்தனர். டீ கடைக்கு மதுபோதையில் சென்ற 2 இளைஞர்கள் அங்கு பணியில் இருந்த இளம்பெண்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் அவர்கள் இளம்பெண்களை தாக்கியதாக தெரிகிறது. தகவலறிந்து சென்ற சிங்கப்பெண் அதிரடி படையினர் தகராறில் ஈடுபட்ட பெரம்பலூரை சேர்ந்த தமிழரசன், பீகாரை சேர்ந்த சந்து சிங் ஆகிய இருவரை கைது செய்தனர். தற்போது தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையின் பெரம்பூர், கொளத்தூர், ரெட்டேரி, திருவிக நகர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு மிதமான மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. இருப்பினும் சாலையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் மூடி காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்தல் வெற்றிக்கு பின் தனது தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் நன்றி தெரிவிக்கும் பயணத்தை மேற்கொண்டார். அப்போது கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பலரும் நீண்ட காலமாக உழைத்து வரும் நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். இதனிடையே விவசாய நிலத்தில் செயல்படும் மதுக்கடையை மாற்றியமைக்குமாறும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே நபருக்கு சொந்தமான வீட்டு சுவரை மற்றொருவர் கடப்பாரியால் இடித்து உடைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொற்படாக்குறிச்சியை சேர்ந்த சிவா, சித்ரா தம்பதியினர் பஞ்சம் பிழைப்பிற்காக கர்நாடகா சென்ற நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊரில் வீடு கட்ட முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் தம்பதியினருக்கு சொந்தமான இடத்தை பக்கத்து வீட்டை சேர்ந்த பெரியசாமி என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் சிவா வீடு கட்டியுள்ளார். தொடர்ந்து பெரியசாமி வீட்டின் சுவரை இடித்தபோது தட்டி கேட்ட சித்ரா மற்றும் அவரது மாமியாரை பெரியசாமி குடும்பத்தினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேதமடைந்துள்ள அரசு பள்ளியால் பள்ளி மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கிராமம் வெங்கடேஸ்வராபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அரசு ஆரம்ப பள்ளியில் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி கட்டிடங்களின் மேற்கூரை மற்றும் பக்கவாட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டும் சுவர் உடைந்து விழும் அபாயம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படித்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நகைக்காக முதிய தம்பதியினரை மர்ம நபர்கள் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காடையாம்பட்டி தாலுகா குண்டுக்கல் கிராமத்தில் ராமப்ப கொட்டாய் சேர்ந்தவர்கள் ஜெயராமன், அமராவதி தம்பதியர். இவர்களது பிள்ளைகளுக்கு திருமணமான நிலையில் வயதான தம்பதியினர் தென்னை மட்டை தொழில் செய்து கொண்டு தனிமையில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வீட்டிற்கு பேரன் நவநீதன் வந்தபோது தம்பதியர் இருவரும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளனர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை செய்ததில் மூதாட்டியின் காதில் இருந்த தோடு, மூக்குத்தி திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக்குமார் தனது ஆதரவாளர்களுடன் முதலமைச்சர் விஜயின் படத்தை மாட்டி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி அதனை ரீல்ஸாக வெளியிட்டுள்ளார். அந்த ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் அரசு வளாகத்தில் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலக வளாகத்தில் இருந்து 1.5 டன் செம்மரம் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலகத்தில் அமைந்துள்ள சந்தன மரக்கிடங்கில் கடந்த 18ஆம் தேதி இரவு 1.5 டன் எடை கொண்ட சுமார் 55 செம்மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதி ஏலகிரி மலையில் கோடை விழா நடந்தபோது வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் 2 நாட்கள் தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே தண்ணீர் இல்லாமல் 600 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருகி சேதமானதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பந்தநல்லூரை சுற்றியுள்ள ராஜபுரம், மரத்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1500 ஏக்கர் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். இதில் இருமூலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாமல் வயல்களுக்கு தண்ணீர் விட முடியாமல் நெற்பயிர்கள் கருகி சேதமடைந்தது. இதனால் விவசாயிகள் கடும் வேதனையடைந்தனர். தமிழக அரசு உடனடியாக சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பழனி கோவில் கண்காணிப்பாளர் சரவணன் வீட்டின் கதவை உடைத்து 24 பவுன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் ராஜா உதவியுடன் போலீசார் விசாரணை நடத்தினர். முகமூடி அணிந்த 4 பேர் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தையே உலுக்கிக் கொண்டிருந்த பிரபல A+ பிரிவு ரவுடி தணிகாவை காவல்துறையினர் மீண்டும் அதிரடியாக கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைவரைவாக இருந்த தணிகாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான குழு மடக்கி பிடித்தது. கைது செய்யப்பட்ட தணிகா மருத்துவ பரிசோதனைக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். தணிகா மீது கொலை, கொள்ளை, மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் நீதிமன்ற காவலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த கைது சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 80 சென்ட் நிலத்திற்காக தங்கை மீது மிளகாய் பொடி தூவி கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் அண்ணன் உள்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சங்கராபுரம் புதிய பேரூராட்சி அலுவலகம் அருகே வசித்து வருபவர் தீபா ஆர்த்தி. இவருக்கு சொந்தமான 80 சென்ட் நிலத்தை பங்கு கேட்டு அவரது அண்ணன் காந்தகுமார் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் தீபா ஆர்த்திக்கு தனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட 80 சென்ட் நிலத்தை தனது மகன்கள் பேரில் தான் செட்டில்மெண்டில் எழுதி கொடுத்துள்ளார். இந்நிலையில் தீபா ஆர்த்தியின் வீட்டிற்கு காந்தகுமார் அவரது கூட்டாளிகளுடன் வந்து ஆர்த்தி மீது மிளகாய் பொடியை தூவி சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். இது குறித்து தகவலறிந்து வந்த போலீசார் காந்தகுமார் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி புதிய சந்தையில் கடைகள் ஒதுக்கீடு மற்றும் சந்தை ஏலம் தொடர்பாக முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றஞ்சாட்டி காய்கறி வியாபாரிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். புதிய சந்தையின் முன்புறம் உள்ள கடைகளை ஒதுக்கீடு செய்ய 50,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்கப்பட்டதாகவும் சந்தை ஏலத்திலும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் வியாபாரிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சில அரசியல் தலையீடுகள் காரணமாக கடைகளை உடனடியாக ஒதுக்க முடியாது என்று பேரூராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளதாகவும் வியாபாரிகள் குற்றஞ்சாட்டினர்.